இப்போல்லாம் லிங்க்டின் ஓப்பன் பண்ணாலே நான் 50 எல்பிஏ கிராக் பண்ணியிருக்கேன், 25 எல்பிஏ கிராக் பண்ணியிருக்கேன், 45 எல்பிஏ கிராக் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஆஃபர் லெட்டர்ஸ் காட்டியே போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம யூடியூப் பக்கம் வந்தால் அங்கேயும் 50 எல்பிஏக்கு ரோட் மேப், 20 டேஸில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், 60 டேஸில் நீங்கள் எங்கேனாலும் பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக தம்ப்நெயில்ஸ். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாக ஐடி ஜாப்ஸ்குள்ளே போக முடியுமா? அண்ட் ஐடி உண்மையிலே அவ்வளோ ஈஸியா? இவங்க சொல்கிற மாதிரி எல்பிஎஸ்ன்னு எல்லா பக்கமும் போடுறாங்களே, அது மாதிரி உண்மையிலேயே காசை ஐடியில் அள்ளலாமா? அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பிஃபோர் தட் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று சப்ஸ்கிரைப் பீப்புள். இவங்க தான் எனக்கு மெயின் மோட்டிவேஷனே இந்த சேனலில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். அண்ட் செகண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. என்னோட அனாலிட்டிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம். ஐடியில் உண்மையிலே ஜாப் சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி First of all, there's no two type of people. There are like infinite type of people. True. இன்ஃபினிட் டைப் ஆஃப் பீப்புள் இந்த கார்ப்பரேட் ரேடரில் ஏற ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த பீப்புளில் யாரெல்லாம் ஈஸியாக இந்த ஜாப்ஸ்குள்ளே என்டர் ஆகலாம், யாருக்கெல்லாம் கஷ்டங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுலையே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈஸியாக நம்ம ஐடிக்குள்ளே என்டர் ஆகலாம் வித் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க கம்பெனிஸை தேடி போகவே தேவையில்ல. காலேஜோட ரெப்யூட்டேஷன் அண்ட் காலேஜோட பவரை வச்சு அந்த கம்பெனிஸ் அவங்கள தேடி வருவாங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும், ஈஸியாக அந்த ஜாபை கிராக் பண்ண முடியும். ஐடியில் இருக்கிறதுலையே கஷ்டம் உள்ளே வர்றது மட்டும்தான். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் நமக்கு எங்கே கிடைக்குங்கிறது தான் பார்க்கணும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் ரொம்பவே ஈஸி. நான் ஏன் இதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, பிகாஸ் லெஸ் காம்படிஷன் அங்கே இருக்கும். உங்கள் காலேஜுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. அந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் டாப்பாக இருக்கீங்க அப்படின்னா டவுட்டே வேண்டாம், நீங்கள் அந்த கம்பெனியில் ஈஸியாக பிளேஸ் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட ஒன்லி ஒர்க் அங்கே உங்களை டாப்பாக வச்சுக்கிறது மட்டும்தான். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அண்ட் அந்த ப்ரிப்பரேஷனுக்குமே காலேஜே இப்போல்லாம் ரிஸ்க் எடுத்து பூட் கேம்ப்ஸ், அப்புறம் வெளியில் உள்ள ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து வேரியஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. லாட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேலை ஈஸியாக காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸை உதறி தள்ளாமல், அதை நம்ம ரொம்ப சீப்பாக நினைக்காம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்மளால் அதை ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சாலே ஐடி என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப 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 ஈஸியாக என்டர் ஆகிடலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பிளேஸ்மெண்ட்டை விட்டுறாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். காலேஜ் நீங்கள் செகண்ட் இயர் படித்தாலும் சரி, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், எதுவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 3.5 எல்பிஏ ஜாப்ஸ்னாலும் ஆஃபர் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் வெளியில் வந்து நீங்கள் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள் வித் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி 15 எல்பிஏ 20 எல்பிஏ போகிறதுக்கு ஆசை இருக்கும். அவங்க 3 எல்பிஏ அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், ஸ்கில் வச்சு ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணலாம். பட் அங்கே ஒரு பேரியர் ஒன்று இருக்கும். என்னது அப்படின்னா 3 months நோட்டீஸ் பீரியட். ஸோ இந்த 3 months நோட்டீஸ் பீரியடை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். உள்ள போறதுக்கு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே. இருங்க. என்ன மீட்டரே சுட்டுட்டானுங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளோட தேல்பத்ரி சிங் இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் நம்ம ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து 3 months நோட்டீஸ் பீரியட் அக்செப்ட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கிடலாம். அண்ட் அந்த ஆஃபர் லெட்டரை நம்ம கவுண்டர் ஆஃபராக எந்த கம்பெனிக்குனாலும் காட்டி ஹையர் பேக்கேஜஸ் வாங்கலாம். ஸோ நான் இன்ஃபோசிஸில் வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் டிசிஎஸில் வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே 3 months நோட்டீஸ் பீரியடுக்கு அக்செப்ட் பண்ணி ஆஃபர் லெட்டர் தருவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி ஹையர் பேக்கேஜ் ஜம்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கவங்க, மினிமம் 2 years கேப்பில் உள்ளவங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் 2 வருஷம் தான் ஆயிருக்கும் அவங்க ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. இவங்க இதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா, லைக் இயர்ஸ் பாஸ் ஆக க்ரௌட் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜாப் இல்லாமல் வெளியே வரவங்க கவுண்ட் அதிகம்.
ஸோ ஒரு ஜாப் போஸ்டிங் இருக்கு, ஹையரிங் நடக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அங்கே ஒரு செம்ம க்ரௌடு வந்துடும். ஸோ இந்த க்ரௌடுக்கு நடுவில் நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாப் இல்லைன்னா சீக்கிரமே தேடுறது நல்லது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே காம்படிஷன் ஹெவிங்கிறதுனால உங்களை நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு சில இதெல்லாம் தேவை. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இங்கே நீங்கள் நௌக்கரி, லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க டிகிரியும் வேறையாக இருக்கலாம், லைக் அவங்க ஒர்க் பண்ணுற இடமும் வேறையாக இருக்கலாம். பட் அவங்க ஐடி வரணும்னா நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸாக தான் கன்சிடர் ஆவீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் என்னோட இது. அண்ட் நெக்ஸ்ட், நீங்கள் நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் போடணும். பிகாஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டரே புதுசு, ப்ரோக்ராமிங் புதுசு, எல்லாமே புதுசு. ஸோ உங்களை டைரெக்டாக எம்என்சிஸ் எடுப்பாங்களான்னா அது டவுட்டு தான். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுறது இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் சின்ன கம்பெனிஸ் தான் டார்கெட் பண்ண முடியும். பட் அதுக்குமே நீங்கள் ஸ்கில்டாக இருக்கணும். என்னென்னலாம் லேர்ன் பண்ணணுங்கிறத நான் பின்னாடி கலெக்டிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் கெரியர் கேப் உள்ளவங்க. ஸோ இங்கேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கெரியர் கேப் உள்ளவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இப்போது லைக் மோஸ்ட்லி விமனாக இருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டியூ டு ப்ரெக்னன்சி அவங்க பிரேக் எடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. ஸோ ஐடியிலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பட் கெரியர் கேப் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஐடிக்குள்ளே வர. ஸோ ஃபஸ்ட்டு ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உள்ள வர்றது எப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் சில எம்என்சிஸ்லாம் பர்டிகுலராக விமனுக்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுப்பாங்க. இந்த ப்ரெக்னென்சியிலேருந்து கொஞ்சம் சில்ட்ரனை பார்க்குறதுக்காண்டி டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆகிறவங்களுக்கு எம்என்சிஸ்லேருந்தே ஆஃபர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெரியர் கேப் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸில் ஹியூஜ் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் புதுசு, சில வேறு டிகிரியிலேருந்து வந்திருப்பாங்க, அண்ட் கேப் பெருசாக இருக்கும். அந்த டைமில் ஹெச்ஆர்ஸ் வந்து இந்த கேப்பில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும். அண்ட் உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் இல்லை சின்ன கம்பெனி போகிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவு இருக்குன்னு பார்த்தோம். அவங்க மோஸ்ட்லி எல்லாருமே நௌக்கரி இந்த மாதிரி தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். பட் என்ன பண்ணுனா ஜாப் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ப்ரைமரி லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். அது மோஸ்ட்லி ஜாவா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா மோர் கன்வீனியன்ட். அடுத்ததாக அந்த லாங்குவேஜில் உள்ள பேசிக்ஸ் அண்ட் சின்டாக்ஸை மாஸ்டர் பண்ணணும். ஸோ இது சும்மா ஒரு 5 மணி நேரம் வீடியோ பார்த்தேங்கிறது கிடையாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கூடவே சேர்ந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 9 hours வீடியோ பார்த்தது மட்டும் நிப்பாட்டாமல் லீட் கோட் இல்லை கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு டெக் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதில் இன்டெப்த்தாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணிட்டா இன்னும் நல்லது. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த ஹெச்ஆர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி அதை நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி பேச தெரியணும். ஸோ அதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கேப்பில் உள்ளவங்க, கெரியர் கேப்பில் உள்ளவங்க, இல்லை ஐடி ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஹெச்ஆர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி உங்களால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் எல்லாமே ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண வேண்டியது ஐடிக்குள்ளே உள்ளே வரணும். அதுக்கு ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட் டார்கெட். பிகாஸ் அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்காம ஸ்கில் இருந்தால் போதும், நமக்கு வேலை நடந்தால் போதும்னு பார்ப்பாங்க. அங்கே ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, மோஸ்ட்லி கம்மியாக தான் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்க உங்களை ஏற்கனவே ட்ரெயின்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் அங்கே உள்ளே போக முடியும். அண்ட் நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கற்றுக்கிறது அங்கே எக்ஸ்போனென்ஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ டார்கெட் ஸ்மால் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக பேசியிருப்போம், ஈஸியாக உள்ளே நுழையிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் ஹார்ஷ் ட்ரூத் பாம்ஸ் ஐடியில் இருக்குது, அதை இப்போ ட்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எல்பிஎஸ். இப்போ உள்ள பீப்புள் எல்லாருமே ஐடி வந்தாலே நம்ம லேக்ஸில் காசு அல்லலான்னு இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்து, லைக் 40 LPA 50 LPAன்னு போஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்து அவங்களும் இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி அது கிடையாது. அந்த 40 LPA 50 LPA கிராக் பண்ணவங்க பேக்ரவுண்டில் எத்தனை வருஷமாக அதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறத யாருமே யோசிக்காமல்
நான் உள்ள வந்தா டைரக்டா அந்த சேலரிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம அதுக்கு ஆசைப்படுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். அண்ட் இன்னொரு விஷயம், பிஃபோர் கோவிட்லாம் ஒருத்தவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்களோட சேலரி பேக்கேஜே இருக்கும். லைக் இன்டூ டூ அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்குலேஷனில் தான் இருக்கும். பட் இப்போ தான் ஸ்கில் இருந்தாலே செமையாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு, விச் இஸ் ஃபைன். பட் நீங்கள் அந்த எல்பிஏல டார்கெட் பண்ணாமல் உங்களோட ஸ்கில்லில் டார்கெட் பண்ணணும். ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேலரி இம்ப்ரூவ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட், கண்டினியூஸ் லேர்னிங். இங்கே ஐடியில் நீங்கள் கண்டினியூஸாக உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது புது டெக்னாலஜி வர வர உங்களோட லேர்னிங் குறையவே குறையாது, ஏறிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று படிச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற மாதிரி ஃபீல்டு இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்ஸில் போனால் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? பட் ஸ்டார்ட் அப்ஸில் இன்னொரு ஒரு மேஜரான ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, அதில் உங்களுக்கு 12 hours பெர் டேலாம் ஒர்க் பண்ண வைப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி டஃப். என் ஃப்ரெண்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என் ரூமில் உள்ளவன் தான், லைக் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அவனை சாட்டர்டே சண்டே கனெக்ட் பண்ண வைப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் ரூமுக்கே வருவான். ஸோ ஆனால் பட் லேர்னிங் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம் அந்த ஸ்டார்ட் அப்ஸில் உண்டு. இதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. வெறும் பியூட்டிஃபுல் சைடு ஆஃப் ஐடியை மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு லைக் என்ன சொல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை யாருமே பார்க்கறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஐடி வரணும்னு ஆசை இருக்குன்னா ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க. காசு நிறையா கிடைக்கும், மற்றவங்கள மாதிரி நம்மளும் பெருசாக ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சி வராதீங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக தெரியும், கஷ்டமாக தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் படித்து பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு டெசிஷன் எடுங்க. டெசிஷன் உங்கள் கையில். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தோம். அப்ளை பண்ணுறது நௌக்கரி, லிங்க்டின் பார்த்தாச்சு, ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது நான் சொன்ன ஸ்டெப்ஸ், அந்த சிலது படிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸும் நான் பார்த்ததுல எது நல்லா இருந்துச்சோ அது சொல்கிறேன். ஸோ தமிழ்லையே நம்ம யூடியூப்பில் கோடைவோவில் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே அவங்களும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற மாதிரியே. ஸோ உங்களுக்கு வேணால் அவங்கள செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கு. தென் டெக்ஸ்டாக்குக்கு இந்த ஜேவிஎல் கோட் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்ஃபைனைட் டெக்கீஸோட கோஹார்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே நிறையா பேர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா, அண்ட் அதில் எங்களுக்கு ஒன் ஆன் ஒன் கைட் பண்ணுவீங்களா ப்ரோ, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்த ஜாப் ஸ்விட்சுக்காக இருக்கட்டும், பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கைட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க, விச் வாஸ் ரியலி ஓவர்வெல்மிங் எனக்கு. அதனால இந்த கோஹார்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நம்ம கோஹார்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட், டு மேக் யூ ஸ்ட்ராங் அட் பேசிக்ஸ். பேசிக்ஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஐடியில் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ பேசிக்ஸ் அண்ட் லாஜிக் பில்டிங்கில் நீங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுதான் நம்மளோட கோஹார்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு மேக் யூ அ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஸோ நான் படித்த எல்லாமே நான் உங்களுக்கு இந்த கோஹார்ட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன், விச் இஸ் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜாவா, ஆங்குலர். அதுக்கப்புறமா என் ஐடி கம்பெனிஸில் லைக் 2 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே என்னென்ன ப்ராக்டிசஸ் இருக்குது, எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறோம், எப்படி கிட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரம்னா என்ன, அஜேல்னா என்ன, இப்படி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நம்ம கோஹார்ட்டில் அப்படியே நான் ரெப்ளிகேட் பண்ணுவேன், விச் இஸ் லைக் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதையே இங்கே சிமுலேட் பண்ணி உங்களுக்கு அந்த லேர்னிங்கை நான் கொடுப்பேன். அண்ட் தேர்ட் அப்ஜெக்டிவ், க்ரோ டுகெதர் ஆஸ் ஒன் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் இப்போ இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, லைக் நம்ம கோஹார்ட்டில் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் இன்ஃபைனைட் டெக்கீஸ் கோஹார்ட்டில் ஒரு மெம்பர். ஸோ நீங்கள் அடுத்து எந்த ஜாப் ஸ்விட்ச் பண்ணாலும் சரி,
நம்ம இன்ஃபைனைட் டெக்கீஸ்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும். லைக் மார்க் இன்டர்வியூஸ் அது நம்ம டெக்கீஸே கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்ல நானும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவலி க்ரோயிங் கம்யூனிட்டி எனக்கு வேணும் ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இந்த கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பிக் பண்ணி அதை நம்ம கம்யூனிட்டியில இருந்து செஞ்சு ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதுக்கும் இந்த கோஹார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது எல்லாம் தான் நம்ம கோஹார்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ அது டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப்பை போட்டு நான் வந்து ட்ரைவ் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டேரெக்டாக லிங்க்டின்ல டிஎம் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அதிலே நம்பர் கொடுத்துருப்பேன், அங்கே நீங்கள் கால் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நோ கம்பல்ஷன். நீங்கள் உண்மையிலேயே ஐடி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து ப்ரோக்ராமிங் அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்லாம் நல்லா லேர்ன் பண்ணி ஒரு நல்ல ஜாப் போகணுன்னு ஆசை இருந்தால் மட்டும் கோஹார்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். நான் நிறையா பேர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் எனக்கு தேவை. எனக்கு நம்பிக்கையாக இருக்கணும், ப்ளஸ் நான் சொல்கிறத கேட்டு க்ரோ ஆகணும். ஒரு க்ரோயிங் கம்யூனிட்டியை தான் நான் பில்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் பரவாயில்ல, பட் குவாலிட்டி மேட்டர்ஸ். இப்போ மற்ற கோர்சஸுக்கும் இந்த கோஹார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வரைக்கும் யாருமே பண்ணாததை தான் நான் பண்ண போகிறேன். விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஐடி பர்சன் அவன் இது வரைக்கும் லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே ஒரு இதில் ஷேர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. விச் இஸ் கோயிங் டு பி இன் ஆர் கோஹார்ட். அண்ட் இது போக ப்ராப்ளம் சால்விங், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் இது கூடவே சேர்ந்து இந்த மார்க் இன்டர்வியூ, ரெஸ்யூம் ரிவ்யூவிங், ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லாமே ஒரு பேக்கேஜாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எஸ்பெஷலி இன் தமிழ். ஸோ இதை நம்ம தான் இந்த கோஹார்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இன் திஸ் பட்ஜெட். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் யாருமே பண்ணதில்லை. ப்ரைஸிங் நீங்கள் அந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாரும் ஒரு முத்திரையை குத்துவாங்க, விச் இஸ் நீயும் எல்லார் மாதிரியும் மணி மைண்டட் தான் அப்படின்னு. ஸோ நான் மணி மைண்டட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ எம் கிவிங் யூ ஒன் ஆப்ஷன். மற்ற கோர்ஸ் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே மொத்த பேமெண்ட்டையும் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இங்கே நீங்கள் 1000 rupees 1 monthக்கு கொடுத்தாலும் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஒவ்வொரு மாதமும் 1000 கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ட்ராப் ஆகிக்கலாம். இட் இஸ் டோட்டலி அப் டு யூ. அண்ட் இன்னொரு விஷயம், இதுவும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை நம்ம கோஹார்ட்டில் கொடுக்குறோம். விச் இஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் நான் ஸ்கில்லே இம்ப்ரூவ் ஆகாமல் அதே லெவலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி நீங்கள் அதே லெவலில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் நான் அதை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன், எந்த ஒரு கேள்வியும் கேட்காம. நீங்கள் அப்ஸ்கில் ஆகிறதுக்கு நான் 100% கேரண்டி. அப்ஸ்கில் ஆகலைன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டனும் கொடுத்துருவேன். நான் இதை மணி மோட்டிவில் பண்ணவே இல்லை, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், அதில் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காண்டாக்ட் பண்ணுவேன் என்ன ஏதுன்னு. நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராபபிளி வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு மீட் நமக்குள்ளேயே நம்ம கோஹார்ட் மெம்பர்ஸோடைய ஃபர்ஸ்ட் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணி அடுத்து என்ன ஸ்டெப்ஸுங்கிறத சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலில் எப்பவும் போல் கண்டினியூஸாக சீரீஸ் வீடியோஸ் வரும், அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற எல்லாமே வரும். கீப் சப்போர்ட்டிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.